உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். இப்போதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. வேறு எதையும் கர்த்தர் உங்களிடத்திலே கேட்கவில்லை. இந்த கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ளுங்கள், இந்த வேத வசனத்தை நீங்கள் கைக்கொள்ளுங்கள். இந்த வேத வசனத்தை நீங்கள் கைக்கொண்டு கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தாவீதரசன் என்ற ஒரு அரசன் சொல்லுகிறார், அவர் நான் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நான் தியானித்து பார்க்கும் பொழுது என் வாழ்விலே அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தாவீது அங்கே தெளிவாய் அங்கே எழுதுகிறார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, உம்முடைய அடியானி நிமித்தமும் உம்முடைய இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் அறிய பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்திருக்கிறீர். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்திருக்கிறீர். சின்ன காரியத்தை அவர் செய்யவில்லை. என் வாழ்விலே வந்த எத்தனையோ பிரச்சனைகள், என் வாழ்விலே வந்த எத்தனையோ போராட்டங்கள், என் வாழ்விலே வந்த எத்தனையோ கஷ்டங்கள், என் வாழ்விலே வந்த எத்தனையோ விதமான தடுமாற்றங்கள், அதில் எல்லாம் என் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. நான் செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் வாய்க்க பண்ணினார். பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், நான் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனே எனக்கு வாய்க்க செய்தார்? ஒரே ஒரு காரியத்தை தான் தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைக்கு நீங்கள் பயந்து நடக்க வேண்டும். அப்பொழுது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் வாய்க்க செய்வாராம். ஆமேன் சொல்லுங்களேன். அதை ஆண்டவர் வாய்க்க செய்வார். சங்கீதக்காரனாகிய தாவீது 1ஆம் சங்கீதத்திலே 1 வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆரம்பத்திலே அவர் அந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார். இதனால்தான் உங்கள் காரியம் வாய்க்கும் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார். 1 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காருமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் நாம் தொடர்புடையவர்களாயிருக்க வேண்டும். இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். இது கை கொள்வது மாத்திரமல்ல, இதன்படி நாம் நடக்க வேண்டும். இதை தியானம் செய்ய வேண்டும். அநேகருக்கு இன்றைக்கு வேதத்தை தியானிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்லுவார்கள். காலதாமதம் செய்து கொண்டிருப்பார்கள். ஏனோ தானவென்று தியானம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளும் போது நீங்களும் நானும் செய்கிற எல்லா காரியங்களையும்
தேவன் நிச்சயமாய் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாய் வாய்க்க செய்வார். நம் வழிகளில் அநேக பிரச்சனைகள் வரும், நம் வாழ்வில் அநேக பாடுகள் வரும், நம் வாழ்வில் அநேக விதமான ஏமாற்றங்கள் வரும், நம் வாழ்வில் அநேக விதமான குறைவுகள் வரும். ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தப்படும் பொழுது அநேக தடைகள் வந்தது. அவர்கள் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்க முடியாதபடி பிரச்சனைகள் வந்தது. அவர்கள் செய்கிற காரியமெல்லாம் மாறாய் செயல்படும்படியான சூழ்நிலைகள் வந்தது. யோசுவா தீர்க்கன் எழுதுகிறார். யோசுவா 6வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோசுவா நாட்களிலே அங்கே பெரிய தடைகளை அவர்கள் தாண்டி செல்லுகிறார்கள். அந்த வழிகள் அவர்களுக்கு வாய்க்க செய்திருக்கிறார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7ஆந்தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், இந்த பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த வழி காரியத்தை தேவன் உங்களுக்கு வாய்க்க செய்வார். 6 நாளும் அந்த எரிகோவை சுற்றி வருகிறார்கள். வழி பிரயாணங்களிலே தடைகள், அவர்கள் முயற்சி செய்கிற பாதையிலே தடைகள். 6 நாட்கள் அவர்கள் சுற்றினார்கள். 7வது நாள் வரும்பொழுது 7 முறை சுற்றினார்கள். 7 முறை சுற்றி யோசுவா ஆசாரியர்கள் ஆரவாரம் செய்யும் பொழுது, ஆர்ப்பரிக்கும் பொழுது, எக்காலங்களை ஊதும் பொழுது, நீங்கள் இணைந்து ஆர்ப்பரியுங்கள், தனி நபராய் அல்ல, தேவனோடு இணைந்து ஆர்ப்பரியுங்கள், தேவ பிள்ளைகளோடு இணைந்து நீங்கள் ஆர்ப்பரியுங்கள். அந்த அலங்கத்தை கர்த்தர் தகர்த்து போடுகிறார். 7வது முறை ஊதி ஆர்ப்பரிக்கும் பொழுது காரியங்கள் வாய்க்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். காரியங்கள் வாய்க்கப்படுகிறது, தடைகள் மாறுகிறது. அந்த எதிர்த்து நின்ற மதில் தடைகள் உடைக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகள் ஆரவாரம் செய்யும் பொழுது, ஆர்ப்பரிக்கும் பொழுது, எக்கால சத்தம் ஊதப்படும் பொழுது எதிரிகள் அழிக்கப்படுகிறார்கள். எதிராய் நிற்கிற காரியங்கள் மாற்றப்படுகிறது. எதிராய் வருகிற சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட எரிகோவை போன்ற பிரச்சனைகள் வந்து நிற்கும், மதில் போல வந்து நிற்கும். இதை நான் எப்படி தாண்ட போகிறேன், இந்த காரியத்தை நான் எப்படி தாண்டி அந்த காரியத்தை நான் வாய்க்கப்பட போகிறேன் என்று பல விதங்களில் நாம் மனஸ்தாபப்படுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது ஜனங்கள் இணைந்து கொண்டார்கள். அந்த சத்தத்திலே, அந்த எக்கால சத்தம் ஊதப்படும் பொழுது தேவ பிள்ளைகள் இணைந்து கொண்டார்கள். ஆசாரிகள் வேண்டுமென்றால் எக்காலங்களை ஊதட்டும் என்று அவரவர் தன் தன் வழிகளிலே நிற்கவில்லை, இணைந்து கொண்டார்கள். யோசுவா தேவனோடு வார்த்தைகளை பேசும் பொழுது, எல்லாரும் எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது அவரவர் ஆர்ப்பரிக்க வேண்டும். மற்ற நேரத்தில் நீங்கள் அமைதலாய் இருந்தால் போதும். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. இன்னொரு வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால், இஸ்ரவேல் மக்கள் மீதியானியர் கைகளிலே 7 வருடம் அடிமைப்பட்டார்களாம். 7 வருடம் அவர்கள் அடிமைப்பட்டு விடுதலை இல்லாதபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி காரியமெல்லாம் வாய்க்க முடியாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அடிமைத்தனம் அவர்களை சூழ்ந்தது. அந்த மீதியானியர் இஸ்ரவேலுடைய வெள்ளாமைகளை அழிப்பார்கள், நன்மைகளை அழிப்பார்கள், ஆசீர்வாதத்தை அழிப்பார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு கைகூடி வர முடியாமல், வாய்க்க முடியாமல் மாறாய் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஏனென்றால் அவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல வருவார்களாம், கடற்கரை மணலை போல திரளாய் பாளையத்தை சூழ்ந்து கொள்வார்களாம். அப்படி கொடூரமான சம்பவத்திற்கு மத்தியிலே இந்த ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். கிதியோன் என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அந்த கிதியோனை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவருக்கு வாக்கு கொடுக்கிறார்.
பராக்கிரமசாலியே, கர்த்தர்னோடு கூட இருக்கிறார் என்று வாக்கு கொடுக்கிறார். பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்குள்ளே இந்த காரியங்களை மீட்டெடுப்பதற்கு, உனக்குள்ளே இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பராக்கிரமம் இருக்கிறது, ஒரு பலன் இருக்கிறது. கிதியோனை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர்னோடு கூட இருக்கிறார். இந்த கிதியோன் சொல்லுகிறார், இந்த பராக்கிரமசாலியாகிய நீர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே, இந்த பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்காதே, நாங்கள் இஸ்ரவேல் மக்கள் இந்த மீதியானியர் கரத்திலே அடிமைகளாய் விற்கப்பட்டிருக்க மாட்டோமே என்று முறையிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ கடந்து போ. அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கடந்து போ. உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடு நீ கடந்து போ. இஸ்ரவேலை மீதியானியர் கரத்தில் இருந்து நீ ரட்சித்துக் கொள்வாய். அவர் சொல்லுகிறார், மனாசையிலே எங்கள் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம், எளிமையான குடும்பம். இப்படிப்பட்ட பலத்த ஜனங்களுக்கு மத்தியிலே இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு நான் ஒரு தகுதி உள்ளவன் அல்ல, எங்கள் குடும்பம் அதற்கு தகுதியும் அல்ல என்று சொல்லுகிறார். தகுதி இல்லாத காரியங்களை தகுதிப்படுத்துகிற ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்களேன். தகுதி இல்லாத காரியங்களை தகுதிப்படுத்துகிறவர் இயேசு. அவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பலனை நான் தருகிறேன், இந்த பலத்தை கொண்டு நீ யுத்தம் செய், இந்த பலத்தை கொண்டு நீ யுத்தம் செய், காரியங்களை கர்த்தரே வாய்க்கச் செய்வார். எத்தனை வெட்டுக்கிளைகளைப் போல ஜனங்கள் சூழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை, கடற்கரை மணலை போல் அவர்கள் சூழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை, அதை கண்டு நீ பயப்படாதே. ஆண்டவருடைய பலன் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அந்த பலனை ஆண்டவர் கிதியோனுக்கு கொடுக்கிறார். பராக்கிரமம் என்ற ஒரு பலனை கொடுக்கிறார். காரியங்கள் தோல்வி அடைந்த நேரத்திலே ஒரு பலன் வருகிறது பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். கவுனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த கிதியோன் சொல்லுகிறான், தேவனிடத்திலே அந்த பலனை பெற்றுக்கொண்ட பிறகு, தேவனிடத்திலே அந்த பராக்கிரமத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அதற்கு இந்த கிதியோனை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இறுதி வேளையிலே அவர் சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் செய்கிறபடி, நான் சொல்லுகிறபடி நீங்களும் செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறபடி, நான் செய்கிறபடி நீங்கள் செய்யுங்கள். வாசிங்க இப்போ. அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியிலே வந்திருக்கும் பொழுது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க எவ்வளவு திரளாயிருந்தாலும் பரவாயில்லை, கடற்கரை மணலை போல மிகுதியான ஜனங்களாயிருந்தாலும் பரவாயில்லை, வெட்டுக்கிளிகளைப் போல திரளாயிருந்தாலும் பரவாயில்லை, இவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிற ஆண்டவர், என்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா, பெரியவராயிருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனில் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அந்த பராக்கிரமத்தை கர்த்தர் அனுப்புகிறார்.
அந்த பராக்கிரமத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். தடைப்பட்ட காரியங்கள் 7 வருடம் தடைப்பட்டிருக்கிறது. 7 ஆண்டுகள் மீதியானியர் நிமித்தமாய் சிறைப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள், ஒரு அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த கிதியோன் என்கிற மனிதன் சொல்லுகிறான், நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிதான் விடுதலை உண்டாகும். நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று ஆர்ப்பரிக்க வேண்டும். கைகளை தட்டி நாம் மகிமைப்படுத்தலாம். நான் சொல்லுகிறபடி தான் நீங்கள் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறபடிதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய முடியும். நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள். மாறா எதையும் செய்ய வேண்டாம், மாறா எதையும் யோசிக்க வேண்டாம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள். ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்னார். பாளையத்தை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். பராக்கிரமசாலியாக கர்த்தர் உங்களோடு யுத்தம் செய்ய போகிறார். இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். 7 ஆண்டுகள் வாய்க்க முடியாத காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள். 2வது சொல்லுகிறார், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். 300 பேர் இந்த கிதியோனோடு சூழ்ந்திருந்தார்கள். 3 பகுதியாய் 100 பேராய் நின்றார்கள். திரள் கூட்டம் அங்கே படுத்து கிடக்கிறது. ஒட்டகங்கள் எல்லாம் திரளாய் இருக்கிறது, கணக்கற்றதாய் இருக்கிறது. இந்த 300 பேரை கொண்டு பல்லாயிரம் ஜனங்களை கைகளில் இருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்குவதற்கு தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் ஆரவாரம் செய்த போது நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். நடு ஜாமத்திலே மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியிலே வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கைகளில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் அந்த எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்தார்கள். பானைகளை உடைத்தார்கள். அந்த எக்கால சத்தத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த எக்கால சத்தத்திற்கு அவ்வளவு பலன் இருக்கிறது. அதற்கடுத்த வசனம் வாசிங்க 21. 3 படைகளையும் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீபட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். கீழே வாசிங்க. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலைகளிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். கைகளை தட்டி மகிமைப்படுத்தலாம். சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். அங்கே சத்துருக்களுக்கு மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இந்த சத்துருக்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பந்தியை ஆயத்தப்படுத்துவார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆரவாரம் செய்தார்கள். எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து ஒரு கைகளில் தீபட்டிகளை பிடித்தார்கள்.
எதிராளிகளுக்குள்ளே பயம் வந்தது, எதிராளிகளுக்குள்ளே நடுக்கம் வந்தது, எதிராளிகளுக்குள்ளே கலக்கம் வந்தது. அவர்கள் ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஓட்டம் பிடிச்சாங்க. வழிகள் திறக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த கிதியோனுக்கு அப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கிறான். கிதியோனுக்கு அப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கிறான். அன்றைய யோசுவாவுக்கு எப்படி அந்த பலனை கொடுத்தாரோ, மோசேக்கு அன்றைக்கு எப்படி பலனை கொடுத்தாரோ, இந்த இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கும்படி, இந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தும்படி எப்படி ஒரு வல்லமையான பலனை கொடுத்தாரோ, அதே பலனை இந்த கிதியோனுக்கும் கொடுத்தா. அதே பலனை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க செய்வார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த வழிகள் திறக்கப்பட்டது. எதிராளிகள் அப்படியே ஒருவருக்கு ஒரு பட்டயத்தை கீறி கொண்டார்கள். ஒருவருக்கு ஒரு பட்டயத்தினாலே அழிக்கப்பட்டார்கள், மாண்டு போனார்கள். இன்று உங்கள் காரியங்கள் வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இன்று உங்கள் காரியங்கள் வாய்க்கப்படும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். உங்கள் காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க செய்வார். எரேமியா 20ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11, 12, 13 நாம் வாசிக்கலாம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு தெளிவாய் எரேமியா சொல்லுகிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எனக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் யாராயிருந்தாலும் இடருண்டு போவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்க முடியும்? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி. தொடர்ந்து கீழே வாசிங்க. தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு காண்பேனாக என் காரியத்தை உம்மிடத்தில் நான் சாட்டுகிறேன், ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ சோதித்து என் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்திருக்கிறீர். நீ சோதித்து பார்த்து என் உள்ளத்தினுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்க்கிறீர். நீ சோதித்து பார்த்து என் வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்க்கிறீர். நீ சோதித்து பார்த்து என் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர். என்னை நீ சோதித்து பார்க்கிறீர் என்று சொல்லுகிறார். என்னை சோதித்து பார்க்கிறீர். அநேக சோதனைகள் வருகிறது. சோதனை வரும் நாட்களிலே கர்த்தர் எப்படிப்பட்ட விதங்களில் அந்த மனிதர்களை மீட்டெடுப்பார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினால் நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராய் அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நாம் தேவனை அறிக்கை செய்ய வேண்டுமா? சோதனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது
அந்த சோதனைகளை தாண்டுவதற்கு, அந்த சோதனைகளை கடந்து வருவதற்கு நாம் அவைகளை அறிக்கை செய்து விட வேண்டும். இந்த சோதனை எனக்கு வந்துவிட்டது, இந்த பிரச்சனை எனக்கு வந்துவிட்டது, இந்த போராட்டம் எனக்கு வந்துவிட்டது என்று அநேக விதங்களில் நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 4 அதிகாரம் 12 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் திகைக்க வேண்டாம். இந்த சோதனை வரும் பொழுது ஏதோ புதிதாய் இருக்கிறது என்று நீங்கள் திகைக்க வேண்டாம். இந்த பாடு வரும் பொழுது இந்த பாடு பெரிதாய் இருக்கிறது என்று நீங்கள் தியங்க வேண்டாம். இந்த பாடு வரும் பொழுது இந்த பாடுகளை எப்படி கடந்து வர போகிறேன் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். பவுல் எழுதுகிறார், உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து நாம் அழிக்கப்பட்டு விடுவோமோ, நாம் நஷ்டப்பட்டு விடுவோமோ, நாம் சோர்ந்து போய் விடுவோமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். கிறிஸ்துவின் மகிமை அந்த சோதனையில் வெளிப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மகிமை அந்த சோதனையில் வெளிப்படும். கிறிஸ்துவின் மகிமை அந்த சோதனையில் வெளிப்படும். அந்த 1 பேதுரு 4 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. மகிமைப்படுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய காரியங்கள் இப்படி மாறாய் செயல்படுகிறது என்று சில நேரம் நாம் கலங்கி நிற்கிறோம். நம்முடைய காரியங்கள் மாறாய் செயல்படுகிறதே என்று கலங்காதிருங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னுடைய காரியங்கள் மாறாய் செயல்படுகிறதே, என்னுடைய காரியங்கள் மாறாய் செயல்படுகிறதே, என்னுடைய பிரச்சனைகள் மலை போல பெரியதாய் இருக்கிறதே என்று நீங்கள் கலங்க வேண்டாம். இந்த வார்த்தைகளை, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை, இந்த கர்த்தருடைய ஆவியானுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்து அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கும் சொந்தமாக்கி கொள்ளும்போது காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க செய்வார். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் பரவாயில்லை, அது எவ்வளோ பெரிய காரியமானாலும் பரவாயில்லை, எரிகோவை போன்ற மதிலாயிருந்தாலும் பரவாயில்லை, அதை தகர்த்து போடுவதற்கு கர்த்தரால முடியும். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் எரிகோவை போல இந்த பிரச்சனை இருக்கிறது. யோசுவா நாட்களிலே அந்த எரிகோவை கர்த்தர் தகர்ப்பதற்கு பலன் கொடுத்தார். கிதியோன் நாட்களிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க கர்த்தர் பலன் கொடுத்தார். சோதனை நாட்களிலே அந்த சோதனையை தாண்டி வருவதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். நான் நிச்சயமாய் கர்த்தருடைய கரத்திலே நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். 1 பேதுரு 5 அதிகாரம் 6, 7 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5 அதிகாரம் 6, 7 வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்திருங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்ற நாட்களிலே இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். ஏற்ற நாட்கள் வரும் பொழுது அந்த காரியங்கள் நடக்கும். ஏற்ற நாட்கள் வரும் பொழுது அந்த காரியத்தில் விடுதலை உண்டாகும். ஏற்ற நாட்கள் வரும் பொழுது அந்த காரியங்களை நிச்சயமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். இதே நிலையிலே கர்த்தர் வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. இந்த பிரச்சனையிலே கர்த்தர் உங்களை வைக்கவே மாட்டார். இந்த பாடுகளுக்குள்ளே கர்த்தர் உங்களை வைக்கவே மாட்டார். அவர் உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற தேவன். அவர் உயர்த்துகிற தேவன்.
பாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிறார். 113 சங்கீதம் 6, 7 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து அவனை கர்த்தர் உயர்த்துகிறார். உயர்த்துகிற தேவன் பிரபுக்களோடு அமரச் செய்கிறார், ராஜாக்களோடு அமரச் செய்கிறார். குப்பையில் இருக்கிற மனிதனை தூக்கி எடுக்கிறார், புழுதியில் இருக்கிற மனிதனை தூக்கி எடுக்கிற. வாசிங்க இந்த வசனத்தை. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா, உட்கார பண்ணுகிறார். அந்த சூழ்நிலையே கர்த்தர் மாற்றுறாரு, இருக்கிற இடங்களையே கர்த்தர் மாற்றுறாரு. நம்மோடு சம்பாசிக்கிற மனிதனுடைய சூழ்நிலைகளையே கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு வாய்க்கச் செய்வார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தில் நீங்கள் அமர்ந்திருங்கள். அவருடைய பலத்தை விட்டு விடாதிருங்கள். அவரிடத்திலிருந்து ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவா, அவரிடத்திலிருந்து ஒரு பலனை உங்களுக்கு அனுப்புவா. அந்த பலன் வரும் பொழுது எரிகோ உடைந்து போகும். அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை வரும் பொழுது அந்த எரிகோ தகர்க்கப்பட்டு போகும். அதை தாண்டி வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவா. மீதியானியர் கரத்திலிருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்குவதற்கு, அந்த நன்மைகளை மீட்டெடுப்பதற்கு, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். சோதனை நாட்கள் வரும் பொழுது நான் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், நான் புடமிடப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என் சரீரம் சோதனையாகி கொண்டே இருக்கிறது, என் சரீரம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறது, என் வாழ்க்கை நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் கலங்கலாம். அவன் எப்படி வருவான் என்றால், சத்துருவானவன் எப்படி வருவான் என்றால் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வருவான். 1 பேதுரு 5 8 வசனத்தை வாசித்து பாருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோவென்று சுற்றி வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். எவன் கிடைப்பான்? எது கிடைக்கும்? அதை அழிக்கலாம். எந்த நன்மை கிடைக்கும்? அதை அழிக்கலாம். எந்த ஆசீர்வாதத்தை அழிக்கலாம், எந்த நன்மைகளை அழிக்கலாம், எந்த சுகத்தை திருடலாம் என்று அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருவான். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க தெளிவாயிருங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. 9 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கைகளை தட்டி மகிமைப்படுத்தலாம். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியா நில்லுங்க. உங்கள் காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்கச் செய்வார். நீங்கள் உறுதியா நில்லுங்க. விசுவாசத்தில் பின்வாங்கிறாங்க. விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலே உங்களிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அந்த பாடுகள் வரும், அந்த பிரச்சனைகள் வரும், அந்த போராட்டங்கள் வரும், அந்த நெருக்கங்கள் வரும். நீங்கள் பின்வாங்கி விடாதிருங்கள். உலகத்திலே உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு, உலகத்திலே பாடுகள் உங்களுக்கு உண்டு, உலகத்திலே சோதனைகள் உங்களுக்கு உண்டு, உலகத்திலே பல கஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் சோர்ந்து விடாதிருங்கள், நீங்கள் பின்வாங்கி விடாதிருங்கள். சோர்ந்து போகாதபடி அதை பற்றி கொள்வதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. அதுல 1 பேதுரு 5 10 வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. கைகளை தட்டி மகிமைப்படுத்தலாம். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை என்ன செய்வார் என்றால் சீர்படுத்துவார். ஆமேன் சொல்லுங்களேன். முதலாவது அந்த மனிதனை சீர்படுத்துவா, அந்த காரியங்களை சீர்படுத்துவா. அந்த பாடுகளுக்குள்ளே காரியங்கள் வாய்க்க முடியாமல் இருக்கிற அந்த எரிகோவை போன்ற இருக்கிற பிரச்சனைகளை முதலாவது சீர்படுத்துவா. அதை சீர்படுத்துவார், ஒழுங்காக்குவா.
அந்த காரியங்களை சீர்படுத்தி இரண்டாவது ஸ்திரப்படுத்துவார். என் பிள்ளைகளுக்கு இது எரிகோவாயிருக்கிறது, அடிமைத்தனமாயிருக்கிறது, சோதனையாயிருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னே நிற்கிற எரிகோவை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் தகர்த்து போட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எரிகோவை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இரண்டாவது ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னே திரளான அமலேக்கியருக்கு மத்தியிலே அடிமைத்தனம் உங்களை சூழ்ந்திருக்கிற இந்த அடிமைத்தனத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போடுவார். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஏதோ ஒரு விதங்களிலே நீங்கள் அடிமைப்பட்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கை அடிமைப்பட்டிருக்கலாம், உங்கள் சரீரம் அடிமைப்பட்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் அடிமைப்பட்டிருக்கலாம், உங்கள் பொருளாதாரங்கள் அடிமைப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே நீங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளே தள்ளப்பட்டிருக்கலாம். இந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவது, ஏதோ ஒரு வித சோதனை, வாழ்க்கை முழுவதும் சோதனை என்கிற நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, சோதனையை நீங்கள் சகிக்க வேண்டும். சோதனை வரும் பொழுது, அந்த பாடுகள் வரும் பொழுது அதை தாங்குவதற்கு பலன் தருவா. நீங்கள் அதை சகித்து கொள்ள வேண்டும். சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு வாடாத ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். சோதனையை சகித்து கொள்ளுங்கள். அந்த பாடுகள் வரும் பொழுது அந்த பாடுகளை சகித்து கொள்ளுங்கள். சகித்து கொள்வதற்கு கர்த்தருடைய பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவ்விடத்தில் பலனும் வல்லமையும் கடந்து வரும். கொஞ்ச காலம் நீங்கள் பாடு அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்ச காலம் அந்த பாடுகள் இருக்கும். அந்த பாடுகளில் இருக்கிற உங்களை முதலாவது சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா.